ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஓகே நான் சும்மா ஒரு படம் பார்க்கணும் கமர்ஷியல் அப்படின்னா தாராளமாக வந்து பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ப்ராஜெக்டாக தான் வரும், நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்டோட முடிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஓகே ஃபிளாஷ்பேக் எப்படி ரொம்ப படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சுவாரஸ்யமாக தான் போச்சு, பிரச்சனை இல்லை. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்துட்டாங்க. எந்த இடத்துல இது ஒரு புது கதை பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக நம்ம யூஸ்வலாக பார்த்து பழகின பல கதைகள் தான் உள்ளே வரும். நம்ம ரிவைன்ஸ் போட்டுருவாங்கன்னு பார்த்தோம், அந்த மாதிரி இல்லை. படத்தில் சோஷியல் மெசேஜ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸு நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள இருக்க வித்தியாசம், ரெண்டு பேரும் நேர்மையாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒருக்கும் போது பார்க்குற நமக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கிற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது சிக்னேச்சர் அதுக்கான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு, பட் இந்த படத்தில் அது எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபைட் கூட எதுவும் ட்ரிக்கியா இல்லை, எல்லாம் ஆந்திரா ஃபைட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி படம் அடல் கண்டென்ட் பாட்டில் மட்டும்தான் நமக்கு தெரியுது, நமக்கு சுச்சுவேஷன் சாங் அந்த மாதிரிலாம் மாட்டேங்குது. இதை வந்து படத்தை பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் இதே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை, ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வர படங்களை எடுத்துக்கிட்டீங்கனாலே எல்லாமே சேர்ந்து ஒரு கமர்ஷியல் அப்படின்னாலே எல்லாமே நீங்கள் பார்த்தா இந்த படத்தில் ஹீரோயினே தேவையில்லை, ஹீரோயின் போர்ஷன் இந்த படத்துக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் போட்டிருக்காங்க, கிளாமர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோயின் போர்ஷனை இந்த கிளாமரை ரிமூவ் பண்ணியிருந்தா எல்லா ஆடியன்ஸுமே இந்த நான் பிடிச்சிக்கிறேன். அவர் கேமரா வச்சு நான் ரெண்டுத்தையுமே பிடிச்சிக்கிறேன்.